திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, வடமுதிர் சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, இரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு. ஹர நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மணியாய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையொருபாகனின் திருபாத கமலங்களை பிரார்த்தித்து, கருணையே வடிவமாகி ஞானதண்டாயுதம் ஏந்தி பழனிக்குன்றில் நமக்கெல்லாம் அருள் பாலிக்கும் எமது வழிபாடு கடவுள் பழனிமலை ஞானதண்டாதபாணி சுவாமி அனுகிரகமும், செர்டாங் பூமலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமியின் திருவருளும் எமது குருவருளும் துணை நிற்க, நமது UPM செர்டாங் பூமலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் புனலாவர்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற திருவருளும் எமது குருவருளும் கூட்டி வைத்துள்ளது. இந்த ஆலயம் இவ்வருடத்துடன் 100 ஆண்டுகள் கண்டு மிகவும் சிறப்பான முறையில் இந்த கும்பாபிஷேகமானது நிகழ்த்தப்பட இருக்கின்றது. மயிலாடுதுறை சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை நிறுவனர் மற்றும் முதல்வர் சதாசிவ பீடாதிபதி எமது குருநாதரின் தலைமையில் இந்த கும்பாபிஷேகமானது மிகவும் விசேடமான முறையில் முருகனுக்கு நவகுண்டம் அமைத்து, பரிவார மூர்த்திகளுக்கு 6 குண்டங்கள் அமைத்து 15 குண்டங்கள் அமைந்த யாகசாலையும் பூர்வாங்க பூஜையும் நடைபெற திருவருள் கூட்டி வருதல். இந்த நவகுண்டத்தில் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரபெருமான் சொன்னபடி அறுவடை வீட்டிலிருந்து ஒவ்வொரு சிவாச்சாரியார் திருமணார்கள் அழைக்கப்பட்டு இந்த நவகுண்டத்தில் ஆச்சாரியமாக அமர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகின்றார்கள். மேலும் இந்த கும்பாபிஷேகத்தில் பல கிரியைகள் பூர்வாங்க பூஜைகளாக இணைத்திருக்கின்றோம். ஏனெனில் சைவாகமம் கர்ஷனாதி பிரதிஷ்டாந்தம் என்று ஒரு ஆலயம் கட்டுவதற்கு பூமியை தோண்டுவது முதல் கும்பாபிஷேகம் வரை பல ஆகம கிரியைகளை நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு பூஜைகளாக ஒவ்வொரு நாளாக படிப்படியாக நிகழ்த்தி செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை முதற்கால யாகசாலை பூஜைகளும், அதை தொடர்ந்து செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 6ஆம் கால யாகசாலை பூஜையும் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே பக்த பெருமக்கள் திரளாக வருகை தந்து இந்த ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பூஜைகள், இந்த பூஜைகள் எதற்காக செய்கின்றார்கள், இதனால் நமக்கு என்ன பலன், இந்த தேசத்திற்கு இந்த பகுதிக்கு என்ன பலன் என்று அறிந்து இந்த பூஜையில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். வழிபாடு என்று சொல்வது நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஒரு செயல். ஆகவேதான் நமது சமயத்திற்கு சமயம் என்று பெயர். ஒரு பக்குவம் இல்லாத ஆன்மா பக்குவமடைய வேண்டுமென்றால் பல கிரியைகளை அவர்கள் அனுஷ்டிக்க வேண்டும். எவ்வாறு செடியில் இருக்கக்கூடிய காய்கறிகள் உணவாக வேண்டுமென்றால் அதை நறுக்கி சமைத்து பக்குவப்படுத்தி பின்னால் அது உணவாக உட்கொள்கின்றார்களோ, அதுபோல் ஒரு மனிதனின் ஆன்மா சமயத்தின் மூலம் பக்குவப்பட்டு எம்பெருமானிடத்தில் சென்று சேர வேண்டும். மீண்டும் இந்த பிறவாத வரம் வேண்டும் என்பதே நமது சனாதன தர்மத்தின் உயர்ந்த தத்துவமாக இருக்கக்கூடியது. இந்த பூஜைகள் ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. தேவார திருமுறை விண்ணப்பங்கள் ஓதுவார் மூர்த்திகளால் செய்விக்கப்படும். இசைக்கலைஞர்கள் மேல நாதஸ்வர கச்சேரிகள் நிகழ்த்தப்படும். பரதநாட்டிய கலைஞர்கள் பரதத்தை எம்பெருமானுக்கு விண்ணப்பிக்க இருக்கின்றார்கள். மேலும் அடியார்கள் எம்பெருமானின் தேவார திருவாசக பாடல்கள் எல்லாம் விண்ணப்பிக்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியுடன் பல சொற்பொழிவுகளும் நடைபெற திருவருள் கூட்டி வைத்துள்ளது. ஆகவே பக்தர்கள் இந்த வாய்ப்பினை தவறாமல் பயன்படுத்தி இந்த கும்பாபிஷேகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இந்த கும்பாபிஷேகம் எமது குருநாதரின் ஆசீர்வாதத்துடன் நான் சிவஸ்ரீ ஜி விக்னேஸ்வர சிவாச்சாரியார் சிரம்பான் ஸ்ரீ பழனிமலை முருகன் ஆலயத்தின் ஸ்தானிகம் இந்த கும்பாபிஷேகத்தை எம்பெருமானும் குருவருள் திருவருடன் நடத்தி கொண்டு வருகின்றேன். திருச்சிற்றம்பலம்.
பக்த மேன்பர்களே, ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை மிகவும் சிறப்பான முறையில் பூர்வாங்க பூஜையில் ஒரு பகுதியாக மூலமந்திர சத்துருசம்ஹார திருசதி அர்ச்சனையும் மற்றும் சரபேஸ்வர ஹோமமும் நிகழ்த்தப்பட இருக்கின்றது. இந்த சத்துருசம்ஹார திருசதி நம்மை பீடித்திருக்கின்ற தீயதெல்லாம் அழிக்கக்கூடியது, விலகச் செய்யக்கூடிய மகாமந்திரத்தை கொண்டு இந்த யாகத்தை நடத்துகின்றோம். அந்த தினம் நமது நாட்டின் சுதந்திர தினமாக இருக்கின்றது. நம் நாடும் மற்றும் நம் மக்களுக்கும் பீடித்திருக்கின்ற தீயதெல்லாம் அழித்து குமரக்கடவுள் நம்மையெல்லாம் காக்க வேண்டும் என்ற முறையில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாலை மூலமந்திர சத்துருசம்ஹார திருசதி மிகவும் விசேடமான முறையில் நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. மற்றும் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை பக்தர்கள் பீடங்களில் தங்கம் மற்றும் நவரத்தினம் செலுத்தும் வைபவமானது நிகழ்த்தப்படும். மீண்டும் சொல்கின்றேன், செப்டம்பர் 2ஆம் தேதி காலை தொடங்கி மாலை வரை தங்கம் மற்றும் நவரத்தினம், இந்த நவரத்தினம் நயமாக இருக்க வேண்டும். போலி கல்களை பீடத்தில் வைப்பதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே பக்தர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பீடத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி எல்லாம் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை தவறவிட்டால் இனி அடுத்த 12 அல்லது கூட வருஷங்கள் ஆகும் இந்த வாய்ப்பு திருப்பி வருவதற்கு. அதை தொடர்ந்து 3ஆம் தேதி காலை தொடங்கி மாலை வரை தைலாப்பியங்கம் என சொல்லக்கூடிய எண்ணெய் காப்பு வைபவமானது நிகழ்த்தப்படும். அதற்கும் பக்தர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எம்பெருமானின் திருமேனியை தீண்டி எண்ணெய் சாட்டும் வைபத்தில் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். 4ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பாபிஷேகம். இந்த வியாழன் என்றவுடனே மக்களிடத்தில் வேலைக்கு லீவு கிடைக்காது, ஆகவே நாம் வர முடியாது என்று நீங்கள்லாம் நினைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த நாள் குருவோட ஒரு நாள். இந்த முருகனோ சிவசுப்பிரமணியனாக திருச்செந்தூர் முருகனாகவே நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய எம்பெருமான். ஆகவே இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் முடிந்தால் அன்றைய தினம் காலை கும்பாபிஷேகம் சரியாக 9:30 மணிக்கு விமானம் மற்றும் மூலமூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமானது செய்விக்கப்படும். 8:30 மணி முதல் 10 மணிக்கிடையாக இந்த கும்பாபிஷேகமானது நிகழ்த்தப்படும். ஆகவே பக்தர்கள் திரளாக வருகை தந்து எல்லாம் வல்ல சிவசுப்பிரமணிய சுவாமியின் அருளுக்கு பாத்திரமாகபடி கேட்டுக்கொண்டு எல்லா பக்தர்களையும் இந்த கும்பாபிஷேக வைபவத்திற்கு ஆலயத்தின் நிர்வாக சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, வடமுதிர் சோலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு.